அதாவது உலகத்திலே பல மொழி இருக்கிறது. அந்த மொழிகளுக்கு எழுத்து வடிவம் கூட கிடையாது. எத்தனையோ பேச்சு மொழி இருக்கிறது, எழுத்து மொழி இருக்கிறது. ஆனால் தமிழ் மொழி வந்த காலத்துல எந்த காலத்துல வந்து யாருக்குமே தெரியாதுங்க. தமிழ்நாடு தாங்க உலகத்தையே நிர்ணயிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக இருக்கான். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? முதல் குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. நல்லா கேளுங்க. அகரம் 1330வது குறள் என்ன முடிச்சிருக்காரு? காமத்துப்பால்ல ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்க பெரின் அப்படின்னு இன்னும் முடிச்சிருக்காரு. தமிழ்ல முதல் எழுத்து கடைசி எழுத்து இன். நீங்க என்னடா பத்தி பேசுறது? 240 எழுத்து அன்னைக்கே வரைமுறைப்பட்ட தமிழாக இருந்து வீர தமிழச்சியாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புறத்தால் மொழியை விரட்டிக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு வீரம் என்பது எங்கள் தமிழ் மண்ணிலே பிறந்தது. இதை நீங்கள் காப்போம். நீங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று கல்யாணமாகி நல்லபடியாக இருந்தாலும் தமிழை நேசியுங்கள், தமிழை படியுங்கள். ஆங்கிலம் என்பது ஒரு மொழியை தவிர ஆங்கிலமே அறிவாகாது. அதாவது ஆர்ட் காலேஜில் படிக்கிறோம், கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறோம், எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் நினைக்காதீங்க.